100க்கும் மேற்பட்டவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் செய்து கருத்தரங்கு, மாநாடு, சிறப்பு பொழிவுகள், நூல் வெளியீடுகள், விருது வழங்கல் என்று பல்வேறு பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய திருமூலர் ஆய்வு இருக்கையின் முக்கிய நோக்கம் என்ன என்று சொன்னால் இந்த கல்வியை உலக அளவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான். அப்பொழுது என்ன கேள்வியில் எழுகிறது என்று சொன்னால் இந்த ஆன்மீக கல்வியை படிப்பதால் என்ன பயன், ஏன் படிக்க வேண்டும், படிப்பதால் என்ன பயன், வேலை வாய்ப்பு கிடைக்குமா? என்ன பதில் என்று சொன்னால் மனிதனாக பிறந்தவன் 2 வகையான கல்வியை படிக்க வேண்டும். ஒன்று வாழ்வியல் கல்வி, இன்னொன்று வாழ்வு ஆதார கல்வி. வாழ்வியல் கல்வி என்பது நம்முடைய மனிதன் எப்படி மனிதனாக வாழ்வது என்று சொல்லித்தரும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித்தரும். இந்த வாழ்வியல் கல்வி என்பது நம் ஆன்மாவை பற்றிய ஆன்மீகம் என்பது என்ன என்று சொன்னால் ஆன்மாவை பற்றி படிப்பதுதான் ஆன்மீகம். அப்ப ஆன்மீக கல்வி என்பது என்ன, நம்முடைய ஆன்மாவாகிய உயிரை பற்றி படிக்கிறோம். நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு போய் சேர வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வி. இந்த ஆன்மீக கல்வி என்பது நமக்கு பல உலக நன்மை, உலக ஒற்றுமை, நம்முடைய உலக மக்கள், நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போன்ற நிரந்தரமான இன்பம் போன்ற பலவற்றை வழங்கக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கின்றது. வாழ்வு ஆதார கல்வி என்பது என்ன, அது உலகியல் கல்வி. நாம் படிக்கக்கூடிய அனைத்து வகையான கல்விகளும் வாழ்வு ஆதார கல்வி. இந்த கல்வி நமக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும், குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கும், பொருளாதார தேவையை நிறைவு செய்யும். ஆனால் நம்முடைய ஆன்மீக கல்வி என்பது உலக அமைதி, உலக ஒற்றுமையை கொடுக்கும். ஆனால் இது போற்றி பூசல்களைத்தான் வளர்க்கும். நம்முடைய ஆன்மீக கல்வி என்பது நிரந்தரமான இன்பத்தை தரும். இது இன்பத்தை வளர்த்து கொண்டுதான் இருக்கும் என்ற வகையில் எப்படி பார்த்தாலும் ஒரு மனிதனாக பிறந்தவன் தன்னுடைய வாழ்நாளில் 2 கல்வியையும், வாழ்வியல் கல்வியையும் வாழ்வு ஆதார கல்வியும் 2 கலந்து படிக்கும் போதுதான் அந்த மனிதன் சரிசமமாக நேர்கோட்டில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும், வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும், மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும். அவன் வாழ்வில் உயர்ந்து சிறந்து மேம்பட்டவனாக விளங்க முடியும் என்ற ஒரு பெரிய உண்மை உலகம் முழுமையிலும் சூரியன் எப்படி கிழக்கில் உதிக்கிறது என்றால் எல்லோருக்கும் தெரிகிறதோ அப்படி இந்த வாழ்வியல் கல்வி என்பதையும், அதாவது ஆன்மாவை பற்றி படிக்கக்கூடிய இந்த கல்வியையும் அனைவரும் படிக்க வேண்டும் என்ற உண்மை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயல்பான நடைமுறையில் உள்ள ஒரு உண்மையாக வர வேண்டும். பாடத்திட்டங்கள் அனைத்திலுமே இந்த 2 வகையான கல்விகளும் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் தன்னை அறிதல் என்று நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வது என்பது உலகிலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். நம்முடைய கிரேக்க அறிஞர் சாக்ரட்டிஸ், சீன அறிஞர் கன்பூசியஸ், நம்முடைய அருளாளர்கள் நம்முடைய ஆன்மாவை நம்மை தேடுவது, அதாவது நம்மை ஆய்வது, நம்மை பற்றி ஆராய்ச்சி செய்வது என்பது கடவுளை தேடுவதை விட இன்றியமையாதது, முக்கியமானது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். காலம் கருதி விரிவாக சொல்ல முடியாது. இந்த கல்வி எப்படி இப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் வழங்குகின்றது என்று சொன்னால் நம்முடைய உயிரானது ஒளி மங்கி இருக்கின்றது. அந்த ஒளியை இருள் சூழ்ந்து இருக்கின்றது. அந்த இருளை நீக்கி ஒளிவரச் செய்யும் போது நம்முடைய மனம் ஒருமுகப்படுகின்றது, மனம் வலிமை பெறுகின்றது, நம்முடைய அறிவு கூர்மையாகின்றது, சொந்த கால் நிற்க முடியும் என்ற தன்னம்பிக்கை வருகின்றது. இப்ப நாம் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை வருகின்றது. நம்மால் முடியாவிட்டால் யாராலும் முடியாது, இறைவனை போல் நாமும் சகல வல்லமை படித்தவர்கள். இறைவன் எப்படி சகல வல்லமை படித்தவனோ அதுபோல் நாமும் சகல வல்லமை படைத்தவர்கள். நம்மால் எதையும் சாதிக்க முடியும், எதிலும் வெற்றி பெற முடியும், மாணவனாக இருந்தால் நாம் சிறந்த கல்விமானாக வர முடியும் என்பன போன்ற பல்வேறு நம்பிக்கைகளை வழங்கக்கூடிய நூலாக இந்த கல்வி இருப்பதற்கு காரணம் இந்த ஆன்மீக கல்வியின் சிறப்பு என்பது, ஆன்மா என்பது ஒளிமங்கி கிடக்கின்றது. அதனால் அதன் ஆற்றலை நம்மால் முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. அந்த ஆன்மாவின் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவதற்கு இருளாகிய திரைகளை படிப்படியாக நாம் எப்படி விளக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரும் கல்வியாகத்தான் இந்த ஆன்மீக கல்வி இருப்பதால்
ஒரு மனிதன் காரை ஓட்டுபவன் காரை பற்றி தெரிந்திருக்கிறான், கண்ணியை பயன்படுத்தவன் கண்ணியை பற்றி தெரிந்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வு இனிமேல் உலக மக்களுக்கு வர வேண்டும் என்ற நோக்கில்தான் 2 கல்விகளையும் படித்தல் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இயல்பு வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொன்னேன். அந்த நோக்கில்தான் நாங்களும் உலகம் முழுமையிலும் விரிவுபடுத்த நினைக்கின்றோம். பாடத்திட்டத்தில் எதிர்காலத்தில் வரும் என்ற நம்பிக்கையும், இளைய சமுதாயம் இதை விரும்பி ஏற்கும் என்ற நம்பிக்கையும் முழுமையாக இருக்கின்றது. அடுத்து கல்வி பற்றிய ஒரு சில விவரங்களை சொல்லி இந்த என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். கல்வி என்று வரும்போது நாங்கள் சான்றிதழ், பட்டயம் என்று 2 பிரிவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். 1 மாத, 3 மாத, 6 மாத என்ற 3 பிரிவுகளை சான்றிதழ் வகுப்பில் உண்டு. பட்டயத்திற்கு 4 பிரிவுகள் உண்டு. பட்டயம், முதுநிலை பட்டயம், உயராய்வு, மேல்நிலை உயராய்வு. இவையெல்லாம் எங்களுடைய விளம்பரத்திலும் விவர கையேட்டிலும் மிக விவரமாக இருப்பதால் நான் அதை மிகச் சுருக்கமாக சொல்கின்றேன். நம்முடைய மதிப்புக்குரிய திரு காந்தராஜா அவர்களும் திரு குலாரத்னம் ஐயா அவர்களும் நீங்கள் எல்லாம் எங்களுடைய விளம்பரத்தை பார்ப்பதற்கும் எங்களுடைய விவர கையேடை பார்ப்பதற்கும் ஆவண செய்து உதவ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கல்வி சான்றிதழ் 3 என்று சொன்னேன், பட்டயத்தில் 4 பிரிவு என்று சொன்னேன். இதில் முக்கியமாக நாங்கள் வைத்திருப்பது 1 மாத 3 மாத அறிமுக வகுப்பு. இந்த அறிமுக வகுப்பு என்ன என்று சொன்னால், இதற்கு விண்ணப்பங்கள் இல்லை, தேர்வு இல்லை, காது கொடுத்து கேட்டால் போதும், கண்ணால் பார்த்தால் போதும், காது கொடுத்து கேட்டால் போதும், உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். 1 மாத வகுப்பு என்று சொன்னால் 1 மாதத்தில் நீங்கள் 20 மணி நேரம் கேட்டால் போதும். 3 மாத வகுப்பு என்று சொன்னால் 3 மாதத்தில் நீங்கள் 60 மணி நேரம் காது கொடுத்து கேட்டால் போதும். இதற்கு கட்டணம் இல்லை, பதிவு கட்டணம் என்று ஒரு கட்டணத்தை வாங்குகின்றோம். மற்றபடி இந்த சான்றிதழ் வகுப்பில் படிப்பதற்கு கல்வி தகுதி என்று சொன்னால் அவர்கள் எழுத படிக்க தெரிந்து இருந்தால் போதுமானது. 10ஆம் வகுப்பு வரும்போது அவர்கள் +2 படித்திருந்தால் முதல் ஆண்டு பட்டயமும் அடுத்த ஆண்டு முதுநிலை பட்டயத்தையும் பெறுவார்கள். 2 ஆண்டு உயராய்வுக்கு வரும்போது முதுநிலை பட்டயம் படித்தவர்கள் உயராய்வுக்கு வரலாம். நேரடியாக பிஜி பட்டம் இருப்பவர்கள் வருகின்றார்கள் என்று சொன்னால், திருமந்திரம் எடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு திருமந்திரம் பற்றி முன்பே நன்றாக தெரிந்து இருந்தால் அவர்கள் நேரடியாக படிக்கலாம். இல்லாவிட்டால் அவர்கள் முதுநிலை பட்டயத்திலும் சேர்ந்து கொள்ள வேண்டும், உயராய்விலும் சேர்ந்து கொள்ள வேண்டும். மேல்நிலை உயராய்வு என்று வரும் பொழுது உயராய்வு முடித்தவர்கள் அறிஞர் பட்டம் பெறுவார்கள். மேல்நிலை உயராய்வு என்று வரும் பொழுது அவர்கள் ஓராண்டில் ஒரு ஆய்வேடு வழங்கி பேரறிஞர் பட்டத்துடன் இந்த ஆய்வை முடிப்பார்கள். அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் என்ற ஒரு கூடுதல் இதையும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அந்த மேல்நிலை உயராய்வுக்கு வரும் பொழுது 2 ஆண்டு உயராய்வு பட்டயம் படித்தவர்கள் தான் வர வேண்டும். முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இருந்தால் அவர்கள் நேரடியாக வரலாம். கட்டணம் என்பது நீங்களே பார்த்துக் கொள்ளலாம், மிக மிக குறைவான கட்டணம். நாங்கள் எங்களுடைய விளம்பரத்தில் மலேசிய ரிங்கட்டையும் போட்டு இருக்கின்றோம், லண்டனுடைய டாலரையும் போட்டு இருக்கின்றோம். இந்த கட்டணம் என்பது மிக குறைந்த கட்டணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எங்களுடைய கட்டணத்தை சொன்னால் 100 ரூபாய், 300 ரூபாய், 1500, 3000, 5000 இதை தாண்டி எங்களுடைய கட்டணம் இருக்காது. எங்களுடைய நோக்கம் மாணவர்கள் எல்லாம் கட்டும்போது கட்டணம் காரணமாக இந்த எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது என்ற பன்முக சிந்தனையின் காரணமாக அவ்வளவு குறைவான ஒரு கட்டணத்தை வைத்திருக்கின்றோம். கல்வி தகுதியையும் சொன்னேன். அடுத்து இந்த படிப்புகளுடைய விவரம் என்று பார்த்தால் நாங்கள் அதிகப்படியான முக்கியத்துவம் இப்பொழுது தற்போது இதை விரைவாக நாம் எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்த்த போது 1 மாத 3 மாத வகுப்புகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். ஏன் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய அளவில் இந்த கல்வியை வைத்து எங்கள் கல்வியுடைய தனி சிறப்பு என்ன என்று சொன்னால், நேரடியாக படிப்பதற்கு நிறைய பேர் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் திருமணர் ஆய்வு இருக்கையிலும் நடத்துவோம். எங்கெங்கு வெளிநாடுகள் உட்பட எங்கெங்கு மையங்களில் ஆட்கள் ஒரு 20 பேர் சேர்ந்தால் அந்த மைய பொறுப்பாளர் அந்த இதை நடத்த முடியும். இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஜெர்மனியில் கலாரஞ்சன் டினோஜன் என்பவர்கள் எங்களிடம் மாணவராக வந்தவர். அவர் முதுநிலை பட்டயம் படித்து இப்பொழுது 2 ஆண்டு உயராய்வும் படித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது என்ன செய்கிறார், எங்களிடமிருந்து மைய பொறுப்பாளர் மற்றும் உலக ஒருங்கிணைப்பாளர் என்ற ஆணையை பெற்றுக்கொண்டு இலங்கையில், அவர் இருப்பது ஜெர்மனியில், இலங்கையில் 20 பேரை சேர்த்திருக்கின்றார். நாங்கள் அவர்களுக்கெல்லாம் நூலை அனுப்பும் தொகை, நூலின் தொகையை விட கூரியர் தொகை மிக அதிகமாக இருக்கும். ஆனாலும் இதுவரை அவருக்கு 4 முறை நாங்கள் பெரிய அளவில் நூல்களை மிக அதிகமாக அனுப்பி கொடுத்திருக்கின்றோம். படிக்கும் அனைவரும் நூல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார். இலங்கையில் 20 பேர் படிக்கின்றார்கள், பிரான்சில் 3 பேர் படிக்கின்றார்கள், உங்களுக்கு ஜெர்மனியில் 10க்கும் மேற்பட்டவர்கள் படிக்கின்றார்கள். இந்த 1 மாத 3 மாத வகுப்பை டினோஜன் அவர்கள்
1 மாதத்திற்கு 20 பேரை படிக்க வைத்தார். 3 மாதத்திற்கு 15 பேரை படிக்க வைத்தார். அப்படி 35 பேர்கள் அவரிடம் முடித்து இருக்கின்றார்கள். இதுபோல் உலக நாடுகளில் இன்னும் பலர் இந்த பணியை செய்து வருகின்றார்கள். முக்கியமாக இந்த பாடத்திற்கெல்லாம் எப்படி என்ற விரிவுகளை எல்லாம் நீங்கள் அதில் பார்க்க முடியும். காலம் கருதி நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த பாடங்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் விளம்பரத்தின் மூலம் பார்த்து கொள்ள முடியும் என்பதால் என்னுடைய நோக்கம் இப்பொழுது இந்த திருமந்திர கல்வியை பெரிய அளவில் விரிவுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய திருமந்திரத்தோடு தொடர்புடைய கல்வியை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் முதலாக இப்பொழுதுதான் இறங்கி இருக்கின்றோம் என்று சொன்ன இந்த நிலையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி மலேசியாவில் திருமந்திர மாநாடு நடைபெறுகின்றது. அதன் காரணமாக அங்கு செல்லும் நாங்கள் மலேசியாவில் உள்ள அனைத்து அமைப்புகளிலும் பள்ளி கல்லூரிகளிலும் இதை கொண்டு வருவதற்கு பெரிய அளவில் இதை விரிவுபடுத்த இருக்கின்றோம். ஆனால் லண்டன் என்று வரும் பொழுது அந்த பெரிய அளவு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்காது. ஏன் என்று சொன்னால், நாம் எந்த இடத்தில் எதை கொடுக்க முடியும் என்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். லண்டனுக்கு வரும் பொழுது முதலில் நம் மலேசியாவில் கொடுக்க நினைப்பது போல் 6 மாத சான்றிதழ் வகுப்பை அனைவருக்கும் கொடுத்து விடலாம் என்றெல்லாம் நாம் எதிர்பார்த்து சென்று விட முடியாது. லண்டனுக்கு போன முறை நான் 2016 வந்திருந்த போது உலக தமிழராட்சி நிறுவனம் எங்களுடைய 21 பேர்கள் படித்த போது அதனுடைய ஆசிரியர் பற்றிமாறன் அவர்கள் எங்களுக்கு உலக தமிழராட்சி நிறுவனத்தை இணைத்து ஒரு மாநாடு நடத்தினார்கள். அதில் பேசுவதற்காக 2016 நான் லண்டனுக்கு சென்றேன். அதுபோது நான் என்ன புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், இங்கு உள்ள தமிழ் அமைப்புகளுக்கும் கோயில் அமைப்புகளுக்கும் நாம் ஒருங்கிணைப்பாளர், திருமூலர் ஆய்விருக்கையின் மைய பொறுப்பாளர் என்ற ஆணைகளை வழங்கினால் அவர்கள் இந்த பள்ளிகளுக்கெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை போட்டிகளை நடத்தி, திருமந்திர போட்டி, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி என்ற போட்டிகளை நடத்தி பரிசுகள் வழங்க முடியும். அப்படியானால் அத்தனை அமைப்புகளும் ஒரு முறை நடத்தினால் கூட, கோயில் அமைப்புகளும் நடத்தினால் கூட, நமக்கு லண்டனில் ஒரு மாணவர்களுக்கான போட்டி நடத்தி பரிசு வழங்கும் விழா ஒரு 200 அமைப்புகள் நடத்தியது, 100 அமைப்புகள் நடத்தியது, 50 அமைப்புகள் நடத்தியது என்ற ஒரு ரெக்கார்டு நமக்கு கிடைக்கும். அது தவிரவும் இந்த 1 மாதம் 3 மாதம் என்பது பல பேருக்கு தமிழே பேச தெரியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் தமிழர்களாக இருப்பார்கள். ஆனால் தமிழை கேட்க தெரியும், எழுத தெரியாது. அவர்கள் கூட இதை படிக்கும் வகையில் காது கொடுத்து 1 மாதம் 3 மாத வகுப்பு காது கொடுத்து கேட்பது, கண்ணால் பார்ப்பது என்று சொன்னோம். எங்களுடைய இணையத்தினுடைய ஒரு தனி சிறப்பு என்ற, எங்கள் படிப்புகளின் ஒரு தனி சிறப்பு என்ன என்று சொன்னால், நீங்கள் எதில் சேர வேண்டும் என்று சொன்னாலும் இணையத்தின் வழியாகவே விண்ணப்பம் போட்டு பணம் கட்ட முடியும். உங்களுக்கு நீங்கள் சேர்ந்தவுடன் ஒரு இணைய லிங்க் அனுப்பப்படும். அதன் வழி நீங்கள் உங்களுடைய 24 மணி நேரமும் உள்ளே சென்று நீங்கள் விரும்பிய நேரத்தில் படிக்கக்கூடிய நிரந்தர இணையதள வகுப்பு இருக்கின்றது. அதுபோல்தான் 1 மாதம் 3 மாதத்திற்கும் மாணவர்கள் 100 பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னா அங்க உட்கார்ந்து அந்த லிங்கை போட்டுட்டா மாணவர்கள் ஒரு லிங்கை வச்சே மாணவர் அத்தனை பேர் கேட்டுக்கலாம். நீங்க கேட்க விரும்புறீங்கன்னு சொன்னா உங்களுடைய மின்னஞ்சலுக்கு நாங்கள் கொடுத்தால் நீங்கள் விரும்பிய நேரத்தில் இந்த வகுப்பை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும். அந்த வகையில இந்த 1 மாத 3 மாத வகுப்பை லண்டனில் விரிவுபடுத்த வேண்டும், லண்டனில் மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்த வேண்டும் என்ற ஒரு 2 நோக்கத்தை மட்டும் முதலில் நாம் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை எடுப்போம் என்பதற்காகத்தான் அங்கு வர இருக்கின்றோம். அந்த முயற்சியின் போது உங்களை போல பலரும் நாங்கள் சான்றிதழ் படிக்கிறோம், பட்டயம் படிக்கிறோம் என்று சொன்னால் அதை நாங்கள் கூடுதலான எங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக எடுத்துக்கொள்வோம். அந்த வகையில் இப்பொழுது லண்டனுக்கு நம்முடைய பரமார்த்த சக்தி பீடம் நடத்தக்கூடிய செப்டம்பர் 20 நடத்தக்கூடிய நிகழ்வில் நான் கலந்து கொள்ள இருப்பதால் எங்களுடைய உலக ஒருங்கிணைப்பாளர் டினோஜன் கலாரஞ்சன் அவர்களும் இந்த என்னுடைய கல்வி பயணத்தில் ஒரு சிறு கவனம் செலுத்திவிட்டு சென்று விட்டால் அங்கிருந்து கொண்டே அவர் அதை வழிநடத்தி கொள்ள முடியும் என்ற நோக்கில் சனிக்கிழமை இந்த நிகழ்வில் பரமார்த்த சக்தி பீடம் நடத்தும் நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவர் ஞாயிற்றுக்கிழமை திரும்ப வேண்டி இருப்பதால் அவர் மாத ஊதியத்தில் பணி செய்வதால் அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தலாம் என்று இருக்கின்றோம். இந்த கலந்துரையாடல் கூட்டத்திற்கு தமிழ் அமைப்புகள், கோயில் அமைப்புகள், தனியார் அமைப்புகள், உங்களை போன்ற பொதுமக்கள் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள நாம் எப்படி ஒரு முன்முயற்சியை எடுக்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் ஒரு தேதியை, ஒரு இடத்தை, 21 தேதி நமக்கு தெரிந்தன, நாள் நமக்கு இப்பொழுது நிரந்தரமாகிவிட்டது. இடம் ஒன்றை நாம் நிர்ணயம் செய்து கொண்டு அவர்களுக்கு எல்லாம் தகவலை தெரியப்படுத்தினால்
ஓரளவிற்காவது இப்பொழுது உள்ள நீங்களும் பலர் வர வாய்ப்பு இருக்கின்றது. இவர் ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தை 21ஆம் தேதி போட வேண்டிய ஒரு சூழல், தினோரஞ்சன் அவர்கள் அந்த ஒரு நாள் தான் இருக்க முடியும் என்பதால் ஒரு சூழல் இருப்பதால் இந்த கலந்தாய்வு கூட்டம் போடுவதற்கு மதிப்பிற்குரிய ஸ்ரீ காந்தராஜா ஐயா அவர்களும் நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு குலாரத்னம் அவர்களும் இந்த கலந்துரையாடல் கூட்டத்தை ஓரளவிற்காவது நாம் ஒரு சிலரையாவது கூட்டி அமைக்கவும் ஒரு இடம் ஏற்பாடு செய்யவும் உதவ முடியுமா, ஒத்துழைப்பு தர முடியுமா, ஒரு பெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நோக்கில் இதுவரையே குலாரத்னம் அவர்கள் பல்வேறு நோக்கில் நாங்கள் இணையதளத்தின் மூலமாக எந்த நிகழ்ச்சி வைத்தாலும் உள்ளே வருவார்கள், எங்களுடைய தொடர்பில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உரிமையை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த அமைப்பு இந்த கூட்டத்திற்கு கலந்துரையாடலுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு நன்றிகளை சொல்லுவதோடு, நான் லண்டன் வரும்போது உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் எனக்கு கிடைத்தால் அந்த புரிதல் நாங்கள் திரும்பி வந்த பின் கூட லண்டனில் கல்வி முன்னெடுப்புகளை ஓரளவிற்கு சிறப்பாக செய்ய முடியும் என்ற ஒரு உண்மையை உங்களுக்கெல்லாம் வைத்து உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் மிகச் சிறப்பான முறையில் எங்களுடைய திருமூலர் இருக்கைக்கு இருப்பது என்பது திருமூலர் சொல்லுவார், நாம் உயிர் பிரியும் போது நம்முடன் வருவது தானமும் தவமும் 2 தான் என்று சொல்லுவார். இந்த கல்வியை நீங்கள் படித்தாலும் சரி, மற்றவர்களை படியுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை என்றால் நீங்களே அமைப்பு பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டாலும் சரி, உங்களுடன் நிச்சயமாக தவம் புண்ணியம் கூட வரும். அவர் சொன்னது போல தவம் என்பது இந்த பணியை செய்தாலே நீங்கள் தவம் செய்வதற்கு ஒப்பான ஆற்றலை பெறுவீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று மீண்டும் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்துடன் எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, சிறப்பான பேச்சு. திருமூலர் ஆய்வு இருக்கை அறிமுகம் பெற்று சிறப்பாக பேசியிருந்தீர்கள். முதலில் நாங்கள் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். அதன் பிறகு குலாரத்னம் மாஸ்டர் கருத்தை சொல்லுவார்கள். நன்றி அம்மா, உங்களுடைய அழகான பேச்சுக்கு எங்களுடைய மனதார நன்றிகள். நீங்கள் அழகாக சொன்னீர்கள், இந்த திருமந்திரத்தை பற்றி நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று. நாங்கள் இந்த தியானத்திலே கூட நாங்கள் சொல்லுவது, நாங்கள் சொல்லுவது எல்லாத்தையும் நீங்கள் ஆய்வு செய்து அந்த தியானம் உங்களுக்கு என்னென்ன பெறுபவர்களை செய்கிறது, என்னென்ன நோய்களை எப்படி தீர்க்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அழகாக சொன்னீர்கள். அது மாத்திரமல்லாது 2 கல்விகள் தேவை, வாழ்வியல் கல்வி, வாழ்வாதார கல்வி என்று 2 கல்விகள் தேவை என்பதை அழகாக சொன்னீர்கள். அந்த வாழ்வியல் கல்வியைத்தான் நாங்கள் இந்த தியான வகுப்புகள் மூலமும் இப்படியான அருமையான பேச்சாளர் வந்து கதைக்கும் போதும் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. இந்த திருமூலர் இருக்கையினுடைய செயற்பாடுகள் லண்டனிலும் உலகம் பூராக சென்றடையும் என்பதிலே நாங்கள் திண்ணமாக இருக்கின்றோம். அதற்கு எங்களாலான முழு ஒத்துழைப்பையும் உதவிகளையும் நாங்கள் செய்வதுடன் இந்த தளத்திலேயும் இந்த யூடியூப்பினுள்ள பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை ஆசான்மார்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை நான் கூறிக்கொண்டு மற்றவர்களுக்கு இடமளித்து அவர்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்பதற்கு நான் இந்த தளத்தை ஒப்படைக்கின்றேன். நன்றி. அடுத்ததாக அருந்ததி ஸ்ரீ காந்தராஜா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். முனைவர் மகாலட்சுமி அம்மா, நீங்க அருமையாக கூறினீர்கள். திருமூலர் ஆவி இயக்கத்தின் அறிமுகத்தை பற்றி என்னென்ன செய்கிறீர்கள் என்றெல்லாம் கூறியிருந்தீர்கள். நான் நேராகவே கேள்விக்கு வருகின்றேன். இது தனிப்பட்ட முறையில் பிள்ளைகளுக்கு மட்டுமா அல்லது பெரியோர்களுக்கும் நீங்கள் இந்த வகுப்புகள் எடுக்கிறீர்களா? இந்த கல்வியை சிறியவர் முதல் பெரியவர் வரை, பள்ளி கல்லூரி மாணவர் உட்பட வயது வேறுபாடு இன்றி அனைவரும் கற்கலாம். இப்ப லண்டன்ல இருக்கிற பெரியவர்கள் படிக்க வேண்டுமென்றா உங்களோட அந்த 1 மாத 20 மணித்தியாலத்தை ஜூம் மூலம் படிக்கலாமா? நீங்க உங்களுடைய மின்னஞ்சலை மட்டும் கொடுத்து விட்டால் போதுமானது. அந்த பதிவு கட்டணத்தை நம்ம குலாரத்னம் ஐயா போன்றவர்களிடம் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் அதற்கான வழிமுறைகளை சொல்கிறோம். நீங்கள் கட்டணம் முதலில் பெரிது அல்ல. நீங்கள் படிக்க நீங்கள் என்றால்
மற்றவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், படிக்க முன் வருகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் மாபெரும் வெற்றியாக கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் பட்டய வகுப்பை முதலில் லண்டனில் தொடங்கினோம். அது இன்று இந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்று இருக்கின்றது. எனவே முதலாண்டு லண்டனில் தொடங்கப்பட்டதால் என் மனதில் எப்பொழுதுமே லண்டன் பற்றிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் 1 மாத வகுப்பை நீங்கள் உங்களுடைய மின்னஞ்சலை கொடுத்தால் உங்களுக்கு நாங்கள் ஒரு லிங்கை ஒரு இணைப்பை அனுப்புவோம். அந்த இணைப்பை நீங்கள் டச் பண்ணினா அது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். நீங்க காது கொடுத்து கேட்க வேண்டும், கண்ணால் பார்க்க வேண்டும். உண்மையில் 1 மாதம் 3 மாதத்திற்கு நாங்கள் பாட நூல்களையும் வைத்திருக்கின்றோம். விரும்பினால் பாடத்தினுடைய பிடிஎஃப்பையும் கொடுப்போம். அதையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கலாம். இந்த 1 மாதம் 3 மாதத்தின் நோக்கம் என்ன என்று சொன்னால், அந்த பாடல்களையும் திருமந்திர பாடல்களையும் பாடலின் பொருளையும் மீண்டும் மீண்டும் படிக்கும் போது அது நம்முடைய ஆழ் மனதில் பதிந்து அனைத்து விதமான நன்மைகளையும் நலங்களையும் வளங்களையும் பாவப்பதிவுகளை நீக்கி ஒரு முன்னேற்றத்துடன் அளிக்கும் என்பதற்காகத்தான் இந்த வகுப்பை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். மிக்க நன்றி அம்மா. அந்த 1 மாத 20 மணித்தியாலத்தை ஒருக்கா படித்து பார்ப்போம். நான் அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன். நான் அதை தொடர்ந்து படித்து, ஏனென்றால் தியானத்துக்கு திருமூல மந்திரம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனபடியால் முந்தி படிக்காதபடியால் அதற்காக படித்து பார்க்கணும் என்ற ஆர்வம் இருக்குது. நான் உங்களுடன் தொடர்பு கொள்கின்றேன். நன்றி. நன்றி. அடுத்தாக மீனாம்பிகாமா, நீங்க பேசலாம். இங்கிலாந்துல இருந்தவர் பேசுறேன். எல்லோருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு மகாலட்சுமி அம்மா. ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தீங்கள். மிகவும் அருமையா இருந்தது. உண்மையில இந்த வாழ்வியல் கல்வி வாழ்வாதார கல்வி என்ற 2க்கும் இன்றைக்கு தான் நிறைய வித்தியாசம் கண்டுபிடிச்சேன். அந்த ஆன்மீக படிப்புன்றது நாங்கள் இந்த இதுக்கு வந்த பிறகு நிறைய படிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் திருமூலர் திருமந்திரம் நான் படித்தேன். 3000 தேவாரங்களும் புத்தகம் வாங்கி படித்தேன். ஆனால் நீங்க சொல்ற கிளாஸ் ஒரு எடுத்து பார்க்கத்தான் நானும் ஆசைப்படுறேன். 1 மாத கிளாஸ் இருந்தாலும் விரும்பி தொடரலாம். நானும் அதுக்கு ஒத்துழைப்பு நானும் கட்டாயம் சேருவேன் அந்த கிளாஸுக்கு. அருமையா இருந்தது. மற்ற சொன்னீங்கள் ஆன்மாவை சூழ்ந்து ஒளி மங்கி இருக்கிறது, அந்த இருளை நீக்க வேணும் என்று. அதுக்கு எங்களுக்கு இந்த தியானம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் தானேம்மா? என்னுடைய விளக்கம் சரிதானே? உறுதியாக உதவி செய்யும். நன்றி. அப்படித்தான் நான் யோசித்தேன். என்றாலும் இந்த கல்விகள் எங்களுக்கு நிறைய உதவி செய்யும். நல்லது. உங்களோட பேச்சு அருமையான முத்து போல பேசுனீங்க. அருமையான பேச்சு. நன்றி அம்மா. இருந்தாலும் ஒரு கருத்துங்க, நீங்கள் செய்யக்கூடிய தியானம் என்பது உறுதியாக நன்மை பயக்கும்னு சொன்னேன். திருமூலருடைய தியானம் என்பது சூட்சமமான தியானம். நாம ஒருத்தர் சொன்னா கூட ஐயா மறுவாய் இப்படி சொல்லிட்டாலே, இந்த பதிவுகள் எல்லாம் கூட நமக்கு முழுமையான தியானம் செய்வதில் தடையை ஏற்படுத்தும். மனதை அடக்க முயற்சித்தாலும் அது அடக்கு என்பார், அறிவிலார்னே சொல்லுவாரு. அதனால அவருடைய தியான முறை என்பது மிகவும் சிறப்பானதாக இருப்பதால் மற்ற தியான முறைகளில் பயனடைந்து கொண்டிருக்கிற நாம் இவருடைய தியான முறையையும் பின்பற்றி இன்னும் பல நுட்பமான முறைகளை தெரிந்து கொண்டு எண்ணங்களற்ற மனநிலைக்கு நம்முடைய மனம் வர வேண்டும் என்று சொன்னால், தேவையற்ற எண்ணங்கள் வெளியேறி நாம் மனதை ஒருமுகப்படுத்தி மனப்பக்குவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் திருமூலரின் தியான பயிற்சி கூடுதலான பயனளிக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. நன்றி. அடுத்த சில அறிவித்தல சொன்ன பிறகு ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து லிங்காரங்கனிடம் பேசுவார்கள். அதாவது எனக்கு கொஞ்ச நேரத்தில் 11 மணிக்கு UK டைம், 8 PM சிட்னி டைமுக்கு இளைஞர்களுடைய நிகழ்ச்சி இருக்கிறது. யூத் ஃபோரம் நிகழ்ச்சி இருக்கிறது. அதில் நல்ல புது பேச்சாளர்கள் வருகிறார்கள். 11 மணிக்கு UK டைம். அது தயவு செய்து நீங்கள் சப்போர்ட் பண்ண வேணும். குலாரட்ன மாஸ்டர் ஃப்ரீ அண்டா சப்போர்ட் பாருங்க. அதே போல லிங்கரட்ன மாஸ்டர் ஒரு யாரும் நீங்களும் இந்த மகாலட்சுமி அம்மா யாரும் ஃப்ரீயா இருந்தா, அதாவது உங்களோட டைமுக்கு 3:30 PM நடக்க இருக்கிறது. ஏனென்றால் இந்த தளத்தை அடுத்த தலைமுறை ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். இப்போ இளைஞர்களை ஊக்குவித்தாத்தான் இந்த தளம் தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது லிங்கரோட மாஸ்டர் நீங்க பேசலாம். அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். என்று மகாலட்சுமி அம்மாள் அவர்கள் தாங்கள்
திருமந்திரம் திருமூலருடைய ஆய்வு அறிக்கையை பற்றி மிக விளக்கமாக கூறினீர்கள். எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமந்திரம் எல்லாம் எனக்கு படிப்பதற்கு நான் சிறு வயதிலே படிக்கவில்லை. இப்போதுதான் அதை படிக்க வேண்டும் ஆர்வம் இருந்தது. அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு திருமந்திரம் ஆய்வு இப்படி செய்கின்றீர்கள் என்று பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுடைய வகுப்பிலே நானும் சேரலாம் நான் நிற்கின்றேன். அதை பற்றி நான் தொடர்பு கொண்டு நான் உங்களுடைய யாருடன் தொடர்பு கொண்டு தெரியாது. நான் ஸ்ரீஸ்காந்த மாஸ்டர் இல்லாட்டி அருந்ததி மாஸ்டர் தொடர்பு கொண்டு நான் இந்த வகுப்புகளில் சேர்வேன். பிரயோசனமாக இருக்கும் என்பதில் எனக்கு ஐயம் இல்லை. உங்களுடைய சான்றிதழுக்காக இல்லை, அதை கற்க வேண்டும் என்கின்ற ஆவல் எனக்கு பல காலமாக இருந்தது. அதுக்கு நீங்கள் வழிவகுத்திருக்கின்றீர்கள். அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. புலா மாஸ்டர் லிங்கா மாஸ்டர் சொன்ன மாதிரி சான்றிதழுக்கு இல்லை, எங்களுக்கு அந்த அறிவுக்காகத்தான் நாங்கள் படிக்க யோசிக்கின்றோம். அம்மா நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக ஒரு அறிவித்தலை சொன்ன பிறகு நீங்கள் பவானி மாஸ்டர் ஸ்டேடியா இருங்க. இன்று இரவு 8 மணிக்கு UK நேரம், அதாவது 12:30 நடு இரவு இலங்கை இந்திய நேரம், யோகர்சாமிகள் செயின்ட் யோகர்சாமி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையில் பிறந்தவர். அவரை பற்றி ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இன்று இரவு 8 மணிக்கு. அதோடு இன்று கம்பன் விழா நிகழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆல்பர்டன் கம்யூனிட்டி ஸ்கூல்ல அதில் பேச்சாளராக பிரவீன் சுல்தானா அவர்கள் முதல் முறையாக முதல் நாள் பேசுகிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்து இப்பொழுது பவானி மாஸ்டர் நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று மகாலட்சுமி அம்மா நல்லொரு இதை உங்களுக்கு ஒரு நல்லொரு இதை சொன்னா அது எனக்கும் மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அதோட திருமந்தத்தை பற்றி அறிய ஆவலாக இருக்கிறேன். பல விஷயங்களை சொன்னீர்கள். இந்த வழியா நானும் அருந்ததி மாஸ்டரோட கதைச்சு உங்களுடைய வகுப்பில் சேர ஆசைப்படுகிறேன். ஆமா, தேங்க்யூ. நன்றி. அருமையா இருந்தது. மற்ற இன்று சிறப்புகள் நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது. நீங்களும் இன்னொரு முறையும் பேச. கிருஷ்ணமூர்த்தி ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி நீங்க பேசலாம். ஓகே. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். முகம் காட்டாததுக்கு மன்னிக்கவும். இன்று திரு மகாலட்சுமி அம்மையார் பேச்சை நான் கேட்பேன். உண்மையிலே திருமூலர் திருமந்திரத்தை பற்றிய வகுப்புகள் நடத்துவதாக அவர் கூறியிருந்தார். அவர் எதிர்கால திட்டங்கள் பலதை இங்கே அறிவித்திருந்தார். நான் கடந்த 3 வருடங்களாக சேலம் பன்னிரு திருமுறை பகுப்பாய்வு மையத்தின் ஊடாக நாங்கள் இங்கே 3 வருடமாக படித்து கொண்டிருந்தோம். அதன் பயனாக சைவ சான்றோன் என்ற ஒரு அடையாளத்தை எமக்கு அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆகவே இதை நாங்கள் எல்லோரும் பரவலாக செய்ய வேண்டும். ஆனால் இன்று இந்த இயந்திர வாழ்க்கையின் மூலம் இங்கே வந்திருப்பவர்கள் கூடுதலாக நான் பார்த்தேன். நமது வகுப்பில் கூட இதில் இருப்பவர்களும் வந்திருப்பார்கள். ஆகவே அநேக இளையோர் அதிலே உள்வாங்கப்படுவது மிகவும் குறைவாக இருக்கிறது. அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த இளைஞர்களாக போனால்தான் இது இன்னொரு காலத்திலே யாரோ ஒரு இளைஞன் அதை தனது வயோதிப காலத்திலோ அல்லதோ அப்போ தான் அதை முன்னெடுக்கக்கூடிய நிலைப்பாடை ஏற்படுத்தும். ஆகவே நாங்கள் பலர் சொன்ன மாதிரி நாங்கள் ஆழமாக திருமந்திரத்தையோ பெரிய புராணத்தையோ நாங்கள் படிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் என்னென்றே தெரியாது. முந்தி நாங்கள் யோசித்தோம், பெரிய புராணம் என்றால் ஏதோ புராணங்களாக இருக்கும், பாட்டாக இருக்கும் என்பதுதான் எங்களுக்கு தெரிந்தது. பின்புதான் எங்களுக்கு தெரியும் பெரிய புராணம் சேர்க்கலார் அப்படியெல்லாம் செய்திருக்கின்றார், அதுக்கு என்னென்னத்தை பூத்தி இருக்கின்றார் என்பதை இப்போது நாங்கள் விரிவாக அறிந்து கொண்டோம். ஆகவே இது காலம் கடந்த ஒரு ஞானமாகத்தான் நமக்கு படுகின்றது. ஆகவே இப்போது பாருங்கள், இந்த தளத்திலே மெடிடேஷன் என்று சொல்லி எங்கள் ஸ்ரீஸ்கந்தராய ஐயா மிகவும் எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக 1500 நாட்களுக்கு மேல் இப்போது நடத்தி கொண்டிருக்கின்றார். இதிலே பலர் கலந்து கொள்கின்றார்கள். அவர்கள் ஒரு சில நாட்கள் கலந்துவிட்டு சில இளைஞர்கள்
செல்கின்றார்கள். சிலர் தொடர்ந்து நாங்கள் அவர்களை கவரும் தன்மையை உருவாக்க வேண்டும். இது சமயம் என்பது ஒரு வழிமுறை, ஒரு சமூகத்தை வழி நடத்தும் ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்றது. கடவுள் என்பது எல்லாம் ஒன்று. எல்லா சமயத்தவரின் கடவுளும் ஒரு கடவுள் தான். ஆகவே நாங்கள் அந்த வழிகளைத்தான் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதிலே எமது சைவத்தையும் இந்து சமயத்தையும், அதாவது வைஷ்ணவம் சாத்தம் எல்லாத்தையும் சேர்த்து இந்து சமயத்தையும் நாங்கள் வழி நடத்தும் போது மிகவும் அவதானமாக நடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு எந்தவித சட்டங்களும் இல்லை. நாங்களே சட்டங்களை வைத்து நாங்களே உருவாக்கி நாங்களே செயற்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. ஏனென்றால் மற்ற சமயங்களுக்கு ஏதோ ஒரு தலைவர் என்று சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்கின்றது. அதனூடாக சட்டங்கள் இருக்கின்றது. அந்த சட்டத்தை பின்பற்றித்தான் அந்த சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இதிலே மகாலட்சுமி அம்மாவின் கருத்துக்களை நான் கேட்டேன். அவர் எதிர்கால சிந்தனைகளை பற்றித்தான் கூடுதலாக கூறியிருந்தார். அது செய்வோம், இது செய்வோம் என்று. ஆனால் அப்படியெல்லாம் செய்து நீங்கள் முன்னுக்கு நமது சமயத்தை கொண்டுவர வேண்டும், நமது மக்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தளத்திலே நீங்கள் வந்து பேசியதற்கு மிக்க நன்றி. இதை ஒழுங்கு செய்த திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா தம்பதி அவர்களுக்கு நான் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். ஏனென்றால் அவர்கள் எந்தவித கட்டணமும் ஒன்று இலவசமாக இதுவரை எத்தனையோ பேச்சாளர்கள், நான் நினைக்கிறேன் 1500 தங்கி 5000 6000 பேச்சாளர்களை இதுவரை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே எவ்வளவு அவர் கஷ்டப்பட்டிருப்பார் என்பது எனக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் எங்களுடன் அவர் எத்தனை தரம் தொலைபேசி எடுப்பார், எத்தனை பேரும் கதைப்பார். ஆகவே அவரது வாழ்நாளிலே இது ஒரு பெரிய சாதனையாகத்தான் நான் நினைக்கின்றேன். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அன்மியூட் பண்ணுங்க. விஜயலட்சுமி ராமச்சந்திரா மட்டக்களப்பு இலங்கையிலிருந்து பேச வருகிறார். அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று திருமூலர் பற்றிய ஒரு விழிப்புணர்வு எல்லோருக்கும் ஏற்படுத்தப்பட்டது. திருமூலர் திருமந்திரம் ஒரு தமிழ் 3000 என்று சொல்லுவார்கள். மிகவும் அற்புதமான பாடல்களை கொண்ட ஒரு நூல். அந்த திருமூலர் அந்த திருமந்திரத்தை பற்றி நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் இலங்கையில் மட்டக்களப்பில் இருந்து கதைக்கிறேன். இங்கு நாங்கள் இலவசமாக வகுப்புகள் நடத்தி கொண்டு வருகின்றோம். திருமூலர் பாடங்கள் நடக்கின்றது. அறநெறி பிள்ளைகளுக்கு நாங்கள் திருமூலர்களின் சில மந்திரங்களை கொடுத்து சிறு சிறு கையேடுகளாக அவர்களை பாடமாக்குவித்து சர்டிபிகேட்கள் வழங்கி கொண்டு வருகின்றோம். ஆனாலும் அந்த எங்கட வார சமுதாயம் புதிய சமுதாயத்திற்கு திருமந்திரம் என்றால் ஒரு கசப்பாகத்தான் தெரிகின்றது. அதை இவ்வாறான பெரியவர்கள் கற்றுக்கொண்டு தங்கள் பேர பிள்ளைகளுக்கு கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும். நாங்கள் இலங்கையில அதை நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் வாரம், இலவசமாக வகுப்புகள் வைத்து கொண்டு வாரம். நாங்க திருமந்திர வேள்வி என்று சொல்லி நிறைய நிகழ்வுகளை நடத்தி கொண்டு வாரம். அந்த வகையில உலகளாவிய ரீதியில திருமந்திரம் பரவ வேண்டும் என்று அம்மையாருக்கு வாழ்த்தி நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நாங்கள் அருமையாக நிகழ்ச்சி நடைபெற்றது. அடுத்த நிகழ்ச்சி 11 மணிக்கு UK டைம், மற்றது 3:30 மணிக்கு இந்திய இலங்கை நேரம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக மீண்டும் தியானத்திற்கு செல்வோம். இப்பொழுது தமயந்தி சிங்காரவடிவர்கள் இங்கிலாந்திலிருந்து வழி நடத்துவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும். கடைசியாக இந்த சேர இருக்கும் புதிய வகுப்பிலே சேர இருப்பவர்களுக்கான இன்ஃபர்மேஷன் நான் மகாலட்சுமி அம்மாவுடன் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் என்பதையும் கூறி நானும் இந்த தளத்திலே வந்து பேசிய அத்தனை ஆசான்மார்களுக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். அம்மா அவர்களுக்கும் எனது நன்றிகள் விடுத்தார். முடியுமெண்டா தியானத்தில் கலந்து கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்ச்சிக்கு முடியுமெண்டா வாருங்கள், எல்லாட்டிக்கு முடியுமெண்டா செய்யுங்க. ஓகே, நன்றி. நன்றி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 28ஆம் தேதி சனிக்கிழமை, ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு.
தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து அமர்ந்து இருங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது நீங்கள் உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். சுவாசம்தான் எங்கள் குரு. கண்களை மெதுவாக கண்ணாடி அணிந்திருப்பவர்